இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இல்ல பிஜேபின்னு சொல்லி ஒரு கட்சி ஒண்ணு இருந்துச்சு. அந்த கட்சி எங்கன்னு தேடினேன். உடனே வந்து கமெண்ட்ல என்னை காரி துப்பிடாதீங்க. அதாவது மெட்டஃபரா சொன்னேன். இப்ப எப்படி அப்படின்னா, இப்போ பாஜக அப்படின்ற ஒரு கட்சி வந்து இப்ப தமிழகத்துல, அதாவது தமிழ்நாட்டுல வந்து எல்லாருக்கும் பேசப்படுற மாரி இருக்கு. எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னா, அதுக்கு காரணம் யாரு? அண்ணாமலை அவர்கள். அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் இப்ப கட்சி வந்து வெளிய தெரியுதா? அப்படின்றது தான் ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்கு. ஏன்னா கட்சி வந்து ஒரு மாரி ஆக்டிவாவே இல்ல அப்படின்றது தான் உண்மை. அதனாலேயே நெறைய பேர் வந்து மறுபடியும் அண்ணாமலை வந்து தலைமையில உட்கார வைக்கலாமா? வேணாமா? அப்படின்ற மாரி நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நயினா நாகேந்திரன் வந்து ஒதுக்கப்படுறாரா? அப்படின்றதையும், கட்சிக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்ல போனோம் அப்படின்னா, அவர் வந்து கர்நாடகா சிங்கம் அப்படின்னு பேர் போனவரு. அதாவது இப்போ வந்து சொல்லுவோம்ல, இப்போ வந்து எனக்கு ஒருத்தனுக்கு சண்டை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? "ஏய் எனக்கு அவனுக்கு வாக்கியா தகராறுடா" அப்படின்னு சொல்லுவோம்ல. உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் தான் வாக்கியா தகராறு இருக்கு. அப்படி ஒரு வாக்கியா தகராறு இருக்கிற ஏரியாலயே போயிட்டு, தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து அங்க சிங்கம்னு பேர் எடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு மாஸான விஷயம் இல்லையா? ஏன்னா இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃபிட்டா இல்லாம கொஞ்சம் குண்டா இருக்காரு அண்ணாமலை. இதுக்கு முன்னாடி அதாவது அவரோட பிரைம் பீரியட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, நல்லா ஒல்லியா வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா, சிங்கம் படத்த வந்து நீங்க வந்து நேர்ல பார்க்கணும் அப்படின்னா, நீங்க வந்து அண்ணாமலை அவரோட வீடியோ பார்க்கலாம். அந்த மாரி ஒரு மாரி கம்பீரமா இருப்பாரு. நெறையா அதாவது அவர் கர்நாடகால ஏதோ சொல்லுவாரு. "ஒட்டச்சு குஸ்து அப்படி ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. ஏதோ ஒடச்சுக்கு ஏதோ அந்த மாரி ஏதோ சம்திங் ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. அது வந்து உண்மையிலேயே பார்க்கறதுக்கு வந்து ஏதோ சினிமா ஷூட்டிங்ல எடுத்த மாரியே இருக்கும். ஆனா சினிமா ஷூட்டிங் கிடையாது. அது உண்மையிலேயே ஒரு ஒரு ரியல் துரைசிங்கமா வந்து அதாவது சிங்கம் பட துரைசிங்கமா வந்து அண்ணாமலை அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 2013ல வந்து ஏபிஎஸ்ஸா வந்து கர்நாடகால அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் இவரு வந்து நான் வந்து போலீஸ்லேருந்து ரிட்டயர் ஆகுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரிட்டயர்மென்ட் மீன்ஸ் நான் வந்து போலீஸ்லேருந்து வெளிய போறேன். இந்த வேலை எனக்கு வேணாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது சொன்னதுக்கு அப்புறம் அதாவது சொன்னோம் அப்படின்னா சில படங்கள்ல எல்லாமே நான் வேலைய விட்டு போறேன் அப்படின்னு சொன்னாலும் எல்லா மக்களும் அழுவாங்கல்ல. அந்த மாதிரி ரியலாவே இவர் வேலைய விட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட மக்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. போகாதீங்க, போகாதீங்க. ஏன்னா ஒரு துரைசிங்கமா வாழ்ந்திருக்காருல்ல அப்படின்றப்போ அவர் வேலைய விட்டு போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நெறைய பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரி மக்களோட புகழையும், மக்களோட அன்பையும் சம்பாதிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். அதுவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்து சம்பாதிக்கிறது அதை விட கஷ்டம். இப்ப நம்மளே வந்து ஏதாவது போலீஸ பார்த்தோம் அப்படின்னா, யாருக்காவது காமனா சொல்றேன் அப்படின்னா, எல்லாரையுமே சொல்லல. ஒரு குறிப்பிட்டவங்கள எப்படின்னா, ஒரு போலீஸ பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு பயம் வரும். இல்ல அப்படின்னா, யார்றா அவங்க அப்படின்ற மாரி ஒரு டென்ஷன் வரும். ஏன் அப்படின்னா, நமக்கு வர பின்னாடி ஹெல்மெட் போடலனா புடிக்கிறது அதெல்லாம் நல்லது தான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பிடிக்காததெல்லாம் ஒரு சிலது இருக்கும்ல, அந்த மாரி. ஆனா, ஒரு போலீஸ் வந்து ரிட்டயர் ஆகுறதுக்கு அழுகுறாங்க. ஒரு மக்களே அழுகுறாங்க. ஒரு கூட்டமே அழுகுது அப்படின்னா, அவர் மேல இருக்கிற அன்பும், மரியாதையும் தான் இந்த இடத்துல நம்ம சொல்லணும். அதனால அந்த இடத்துல வந்து அண்ணாமலை வந்து டாப்ல இருக்காரு அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் 2021ல பாஜகவோட மாநில தலைவரா வந்து திரு அண்ணாமலை அவர்கள் ஆகுறாரு. அதுக்கப்புறம் கட்சி வந்து எப்படின்னா, மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் பாஜகன்னா அங்கங்க மூல முடுக்கு எங்கேயுமே பாஜக தான். அதாவது சொல்லப்போனோம் அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம வந்து வில்லேஜ் சைடுலாம் போயிட்டோம். அதாவது கிராமத்து சைடுலாம் போனோம் அப்படின்னா, அங்கலாம் இருக்கிற கட்சிகள் என்னென்ன கட்சி இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு ஏடிஎம்கே கண்டிப்பாவே இருக்கும். டிஎம்கே இருக்கும். கம்யூனிஸ்ட் இருக்கும். இந்த 3 கட்சியோட கொடிகள் தான் வந்து அங்கங்க பறந்துட்டு இருக்கும். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழகத்துல ஃபுல்லாவே வந்து பாஜக கொடி வந்து மூல முடுக்கு எல்லாமே பறக்க ஆரம்பிச்சுச்சு. ஃபுல்லாவே எங்க பார்த்தாலுமே அண்ணாமலை போஸ்டரா இருக்கும். இன்னொரு பக்கம் பாஜக கொடியா இருக்கும். தமிழகத்துல வந்து அது அந்த டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. புகழ் போன ஒருத்தர் சொல்லுவாரு. அதாவது தாமரையில தண்ணியே ஒட்டாம சாரி நானே மறந்துட்டேன். மறுபடியும் வரேன். அதாவது தாமரையில வந்து தமிழகத்துல தண்ணியே ஒட்டாது. தமிழகத்துல தாமரையில தண்ணியே ஒட்டாது. மக்களோட மனசு எப்படி ஒட்டும் அப்படின்ற மாரி சம்திங். அதாவது தாமரை வந்து வேஸ்ட்டு. ஆ ஒ இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஆகாது அப்படின்றத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து ஒட்டும் அப்படின்றத வந்து நிரூபிச்சவர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து டோட்டலா வந்து அண்ணாமலை வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவரோட ஸ்பீச்சு, அவர் பேசுற விதம், அதாவது ஒரு மாரி கம்பீரமா பேசுவாரு. அது எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ வந்து கவர் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் டோட்டலா வந்து அண்ணாமலைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் அண்ணாமலைக்குன்னு தனியா ஒரு ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கதை. இப்போ வந்து அவர பார்த்ததுக்கு அப்புறம் நெறைய பேர் கட்சியில வந்து இணைய ஆரம்பிச்சாங்க. அந்த மாரி அண்ணாமலை அவர பார்த்தே வந்து நெறைய பேர் பாஜக வந்து இணையணும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்து வந்து இணைஞ்சாங்க. இதுக்கப்புறம் சொல்லப்போனோம் அப்படின்னா, மெயினா வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சாங்க. அதாவது நற்பணி மன்றம். அண்ணாமலை நற்பணி மன்றம்னு சொல்லி ஒரு நற்பணி மன்றம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொடியெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது அவருக்கு
அவருக்காக நற்பணி மன்றத்துக்குன்னே தனியா கொடி ஓப்பன் பண்ணி கொடியெல்லாம் பறக்க விட்டாங்க. ஆனா வந்து அது அண்ணாமலை அவர்கள் வந்து எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு. அது வந்து அவர் வந்து வேற ஒரு நோக்கம். என்ன அப்படின்னா, அவர் கட்சியில இருக்குன்றப்ப தனியா தமக்கு மட்டும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து அவர் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் தடை விதிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப 2025ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள வந்து இப்போ வந்து பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. அவரு அதாவது கட்சியிலேருந்து நீக்கினாங்களா? இல்ல அவரா நீங்கினாரா? அப்படின்றது இன்னும் நெறைய பேருக்கு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஒருவேள அவரா நீங்கினாரோ? இல்ல கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்களோ? அப்படின்ற மாரி ஒரு மாரி சந்தேகத்தலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நயினா நாகேந்திரன் வந்து அண்ணாமலையோட தலைமை இடத்துக்கு வந்து அவரு வந்து உட்கார்றாரு. அவரு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம், ஓகே அண்ணாமலை போய்ட்டாரா? சரி ஓகே. நயினா நாகேந்திரன் வந்துட்டாரு. இனிமேலுக்கு அப்புறம் ஃபாஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்ததுலேருந்து எப்பயாவது பேசுவாரான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதாவது இந்த அ ரஜினி முருகன் படத்துல வந்து ஒரு 3 பேர் உட்காந்துருப்பாங்கல்ல. பாயிண்ட் வரட்டும் அப்படின்ற மாரி, இப்போ வந்து நயினா நாகேந்திரன் பாயிண்ட் வரட்டும் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பஞ்சாயத்தே ஃபைனலுக்கு வந்துருச்சுடா அப்படின்ற மாரி, எலக்ஷனே வந்துருச்சு அடுத்த மாசம். இதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் வரட்டும் அப்படின்ற மாரி, இதுவரைக்கும் அவர் வந்து வேலிடா எந்த இடத்துலயும் வாய ஓப்பன் பண்ணவே இல்ல. எந்த ஒரு அறிக்கையுமே விடல. சொல்லப்போனோம் அப்படின்னா, அண்ணாமலை வந்து எல்லார் மக்களையும் கவர் பண்ண மாரி, இவரு வந்து கவருக்கு கூட எடுக்கல. அந்த மாரி யாரையுமே கவர் பண்ணல. யாருக்குமே தெரியல. நயினா நாகேந்திரன்னா யாருன்னே சுத்தமா யாருக்குமே தெரியல. அதாவது ஃப்ளெக்ஸ்ல மட்டும் பார்த்துக்கிறாங்க எல்லாருமே. ஓ! யார் இவரு புதுசா ஒருத்தர் இருக்காரு. ஓ! இவரு தான் இப்ப தலைமையில இருக்காரா? அப்படின்ற மாரி ஃப்ளெக்ஸ்லயும், போஸ்டர்லயும் வந்து பார்த்து தான் நயினா நாகேந்திரன் யாருன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதே அண்ணாமலை பீரியட்ல இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து யார் அண்ணாமலைன்றத கரெக்ட்டா அவரு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ வரைக்குமே பாஜக அப்படின்னு நம்ம தமிழகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, அண்ணாமலை அவரோட பெயர் தான் எங்க இருந்தாலும் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் இப்போ வந்து தலைமையிலயும் ஒலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. இப்ப நானே பேசிட்டு இருக்கேன்ல. இந்த மாதிரி வந்து தலைமைக்கு இது காதுக்கு போயிருச்சு. இந்த மாரி நயினா நாகேந்திரன் வந்து ஒரு மாரி ஆக்டிவா இல்ல. பாஜக வந்து தமிழகத்துல ஆக்டிவா இல்ல. அண்ணாமலை இருந்த மாரி இப்ப இல்ல. மறுபடியும் நம்ம அண்ணாமலைய மறுபடியும் தலைமையில போட்டுறலாமா? அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து மறுபடியும் ஒருவேள அண்ணாமலை மறுபடியும் தலைமையில வச்சோம் அப்படின்னா, நயினா நாகேந்திரன் வந்து தூக்கி எங்க வைப்பீங்க நீங்க? அவர இப்ப தலைமையில வச்சாச்சு. அப்படின்றப்போ அவர மறுபடியும் கீழ டவுன் பண்றது நல்லா இருக்குமா? அப்படின்ற ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. கரெக்ட் தான். ஏன்னா இப்ப தான் வந்து 1 வருஷம் கூட ஆவல சாலிடா சொல்ல போனோம்னா. தூக்கி தலைமையில உட்கார வச்சு. மறுபடியும் கீழ இறக்கிட்டு, மறுபடியும் அண்ணாமலை தூக்கி தலைமையில உட்கார வச்சோம் அப்படின்னா, இத வந்து அண்ணாமலை அவரே விரும்ப மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். இதனால ஒரு சொல்யூஷன் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது தலைமைக்கு மாநில தலைவருக்கு மேல ஏதாச்சும் ஒரு பொறுப்பு இருந்தா அண்ணாமலை அவருக்கு குடுக்கலாம் அப்படின்ற ஒரு டாக்ஸ் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அதாவது இப்ப நயினா நாகேந்திரன் இருக்காரு அப்படின்னா, அவருக்கு மேல ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னா, அது குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள வந்து நம்ம கட்சிக்குள்ளேயே அதாவது கட்சி பணிகள்ல ஏன்னா தமிழகத்துல பொறுத்தவரையும் அண்ணாமலை அவர்கள் மூஞ்ச பார்த்தா தான் கண்டிப்பா ஓட்டே விழுகுன்றது ஒரு 100% யாருமே நம்ப முடியாத ஒரு உண்மை. அதான் உண்மை. என்ன அப்படின்னா, அவரோட ஃபேஸ பார்த்தாலே போதும். எந்த பிரச்சாரத்துக்கும் வந்து அண்ணாமலை வந்து ஒரு 2 நிமிஷம் ஸ்பீச் குடுத்துட்டாரு அப்படின்னாலே, ஒரு பயங்கரமான ஓட்டு அவருக்கு வந்துரும். இது சொல்லப்போனோம் அப்படின்னா, இப்ப விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு கோடான கோடி பேர் இருக்காங்கல்ல, அது வந்து சினிமாக்கு. அதாவது அரசியலுக்கு ஃபேன் இருக்கிறவங்க யாரு அப்படி பார்த்தா அண்ணாமலை அவர்கள். அதாவது அவர் பேசுற விதம், அதாவது அரசியல் ரசிகர்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு நெறையவே இருக்காங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் டோட்டலா சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து தலைமைக்கு வந்திருக்கிற ஒரு சந்தேகம். என்ன அப்படின்னா, அதாவது இப்போ வந்து பாஜக வந்து ஆக்டிவா இருக்கா இல்லையா? அதாவது அண்ணாமலைகிட்ட இருந்த அளவுக்கு ஒரு பவர் வந்து நயினா நாகேந்திரன் அவர்கள்ட்ட இல்ல. அதனால ஒண்ணு தலைவரா அண்ணாமலை அவர்கள போடலாமா? இல்ல தலைவருக்கு மேல ஏதாவது பதவி வந்து அண்ணாமலை அவருக்கு குடுக்கலாமா? அப்படின்றது தான் இவங்க வந்து இப்போதைக்கு ரொம்பவே தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது எலக்ஷன் வேற கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. எந்த மாரி முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. சரி ஓகே விடுங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அண்ணாமலை அவர்கள் பாஜகல இருந்தப்போ பாஜக எப்படி இருந்தது? இப்போ பாஜக எப்படி இருக்கு? அத மட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜெம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.